வணக்கம் மக்களே! இன்னைக்கான காணொளியில நிஃப்டி, சென்செக்ஸ், எஃப்ஐஐ பத்தி, ஸ்டாக் நியூஸ் பத்தியும், ஐபிஓ அப்டேட்ஸ், ரைட்ஸ் இஷ்யூ பத்தியும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா நம்ம பார்க்க போறது நிஃப்டி. நிஃப்டி ஃப்ரைடே நாள் க்ளோசிங்ல 22,795க்கு க்ளோஸ் வச்சிருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலான 22,800லயே வந்து 4 to 5 டேஸா சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இத பிரேக் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா நிஃப்டி இன்னும் நல்லா கீழ இறங்கறக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 75,311க்கு க்ளோஸ் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 425 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா நெட் செல்லர்ஸா இருக்காங்க. 3,450 crores ஸ்டாக்ஸ் வித்திருக்காங்க. டிஐஐ பார்த்தீங்கன்னா 2,884 crores ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்ததா எல்லாரும் ஆவலோட எதிர்பார்க்குற என்எஸ்டிஎல் அதோட ஐபிஓ வந்து நெக்ஸ்ட் மந்த்ல வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது. இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா 3,000 crore வந்து இந்த ஐபிஓவோட வேல்யூ. ஸோ இது லிஸ்ட் ஆச்சுன்னா சிடிஎஸ்எல்க்கு இது ஒரு நல்ல காம்படிஷனா இருக்கும். இது வந்து மோஸ்ட் அவைட்டட் ஐபிஓவா இருக்கு. ஸோ இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நான் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல்ஸ் டியூஸ்டே நடக்க போற போர்ட் மீட்டிங்ல ரைட்ஸ் இஷ்யூ வந்து இஷ்யூ பண்றதுக்காக அவங்க ஒரு கன்சிடரேஷன் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம டாடா சன்ஸோட ஐபிஓவும் வந்து செப்டம்பருக்குள்ள லிஸ்டிங் இருக்கணும்னு சொல்லி ஆர்பிஐயோட ரெகுலேஷன் இருக்கிறதுனால அந்த ஐபிஓட ப்ரிஃபரேஷனோட சேர்ந்து ரைட்ஸ் இஷ்யூ பத்தியும் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஐபிஓட ஒர்த் பார்த்தீங்கன்னா 15,000 crores. இதை எப்படி அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணலான்னு இருக்காங்கன்னா கிரீன் பாண்ட்ஸ் மூலமாகவும் நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் அதாவது ஃபிக்ஸட் இன்கம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது வழியாகவும் கிரீன் பாண்ட்ஸுங்கிறது வந்து இதை வந்து பாண்ட் ஐபிஓன்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ரோட் அண்ட் ஹைவே செக்டார்ல இருந்து இந்த பாண்ட்ஸ் மூலமா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை எதிர்பார்க்கறாங்கன்னு கன்சிடரேஷன்ல இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அப்கமிங் டிவிடெண்ட்ஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் இதெல்லாம் வந்து அடுத்த வாரத்துல வரப்போற ஸ்டாக் ஸ்பிளிட் அண்ட் டிவிடெண்ட்ஸோட ரெக்கார்ட் டேட்ஸ். முதலாவதா நம்ம பார்க்க போறது மண்டே பிப்ரவரி 24 வந்து ரெக்கார்ட் டேட்டா இருக்கிறது. ஏஎஸ்எம் டெக்னாலஜிஸ் அவங்க வந்து 1 ரூபி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. அடுத்ததா பிருத்திவி எக்ஸ்சேஞ்ச் அவங்களும் இன்டரிம் டிவிடெண்ட் 1 ரூபி ஒரு ஷேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பிப்ரவரி 25 ரெக்கார்ட் டேட்டா இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதா டிவிடெண்ட் எஸ்பிஐ கார்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஷேருக்கு 2.5 rupees கொடுக்குறாங்க. அடுத்ததா பிப்ரவரி 28 பாட்டியா கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ரீட்டைல் அவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 0.01 பைஸ் பர் ஷேர். அதுக்கடுத்ததா இன்டர்நேஷனல் ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டியூட் இவங்க வந்து டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பஞ்சஷீல் ஆர்கானிக்ஸ் இவங்க வந்து இன்டரிம் டிவிடெண்ட் 0.8 பைஸ் ஒரு ஷேருக்கு தராங்க. அடுத்ததா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இன்டரிம் டிவிடெண்டா 3 rupees 50 பைஸ் பர் ஷேர் தராங்க. ஸ்டாக் ஸ்பிளிட் ஒயாசிஸ் செக்யூரிட்டிஸ் இவங்க வந்து ஃபேஸ் வேல்யூ 10ல இருந்து 1 வந்து மாத்துறாங்க. ஆர்டிபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பவர் இவங்களும் ஸ்டாக் ஸ்பிளிட் ஃபேஸ் வேல்யூ 10ல இருந்து 1 மாத்துறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் இந்த 5 செக்டார்ஸ்ல இருந்து நல்லாவே அவங்களோட கேபிட்டலை வந்து வெளியே எடுத்திருக்காங்க. அது காரணமா இந்த 5 செக்டார்ல இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லாவே வந்து பிரைஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நான் கூட 2 ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் வந்து வச்சிருக்கேன். 1 இயர்க்காக நான் வந்து ஒரு ஷார்ட் ரன்க்கு எடுத்திருந்தேன். என்னால் வந்து அது என் பை ப்ரைஸ்க்கு கூட கொடுத்துட்டு வெளியே வர முடியல. ஸோ ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணுறேன் ஒரு ரேலிக்காக. ஃபினான்ஷியல் சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா 5,344 crores வந்து இவங்க வித்திருக்காங்க ஜான்வரி மந்த்ல. எஃப்எம்சிஜி செக்டார்ல பார்த்தீங்கன்னா 4,366 crores வந்து பிப்ரவரியில வெளியே எடுத்திருக்காங்க. கேபிட்டல் கூட்ஸ் இந்த செக்டார்ல வந்து 3,206 crores வந்து ஸ்டாக்ஸை வந்து வெளியே எடுத்திருக்காங்க. ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் இதுல இருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து நல்லாவே வந்து பிரைஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. இந்த செக்டார்ல பாத்தீங்கன்னா 2,434 crores வந்து பிப்ரவரி மந்த்ல வெளியே எடுத்திருக்காங்க. கன்சியூமர் சர்வீசஸ் இதுல இருந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்ல 2,622 crores வந்து வெளியே எடுத்திருக்காங்க. டெலிகம்யூனிகேஷன் ஹெல்த் கேர் ஐடி இந்த செக்டார்ல எல்லாம் வந்து எஃப்ஐஐயோட
இன்ஃப்ளோ இருக்கு. அதாவது வந்து அவங்க வந்து இன்புட் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5337 crores வந்து இந்த செக்டார்ஸ்லலாம் அவங்க கேஷ் இன்புட் குடுத்துருக்காங்க. அடுத்ததா டெஸ்லாவோட இம்போர்ட் இந்தியால இருக்கும். பிளஸ் வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் வந்து இந்தியால வைக்கிறதுக்காக அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது காரணமா பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆட்டோ செக்டார்ஸான மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே ப்ரைஸ் டவுன் ஆயிட்டு இருக்கு. டாடா மோட்டார்ஸ் எல்லாம் ரொம்ப நாளாவே வந்து ப்ரைஸ் டவுன்ல தான் இருக்கு. இன் ஸோ டெஸ்லாவோட இன்புட் வந்து இந்தியால இருந்ததுன்னா இந்த ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் நல்ல காம்படிஷன் இருக்குன்றதுனால அவங்களோட growth அஃபெக்ட் ஆகலாங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து இந்த ஸ்டாக்ஸ்ல இருந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல டிப்ல இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் இவங்களோட ப்ரைஸ் வந்து இந்தியால எந்த அளவுக்கு இவங்க வந்து லான்ச் பண்றாங்களோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சை வச்சு தான் வந்து இவங்களுக்கான எதிர்பார்ப்பு இந்தியால இருக்குன்னு சொல்றாங்க. ஹை ப்ரைஸிங்ல இருந்ததுன்னா இந்தியன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றதுக்கு டெஸ்லாவை ப்ரிஃபர் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவா தான் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க Q3 ரிசல்ட் வந்து நல்லா கொடுத்திருந்ததுனால இந்த ஸ்டாக் வந்து 5 ட்ரேடிங் டேஸ்ல வந்து 38% வந்து இவங்க பிரைஸ் வந்து அதிகமாயிருக்கு. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இயர்லி வந்து 90% நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 34% இன்க்ரீஸ் இன் ரெவன்யூ கொடுத்துருக்காங்க. இது காரணமா இந்த ஸ்டாக் தொடர்ந்து 5 செஷன்ஸா நல்ல பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு. அடுத்ததா சில ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல இடம் பிடிக்க போறாங்க. அது என்னென்னு பாத்தீங்கன்னா ஸ்விக்கி, ஹூண்டாய் மோட்டார்ஸ், இந்தியன் ஹோட்டல்ஸ், பிபிசிஎல், பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், சிஜி பவர், பிரிட்டானியா இதெல்லாம் வந்து அதானி டோட்டல் கேஸ், பிஹெச்இஎல், ஐஆர்சிடிசி, ஜியோ ஃபினான்ஷியல், என்ஹெச்பிசி, யூனியன் பேங்க், ஜொமேட்டோ இவங்களையெல்லாம் ரீப்ளேஸ் பண்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மோர்கன் ஸ்டான்லி ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிக்கு வந்து ஒரு பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 545 16% அப் மூவ் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நொமூரா ஆக்சிஸ் பேங்க்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட்டா 1230 சொல்லியிருக்காங்க. எலாரா கேபிட்டல் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட்டா 930 கொடுத்துருக்காங்க. 37% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இந்தியன் ஃபார்மாசூட்டிக்கல் செக்டார்ஸ்க்கு வந்து 25% கிட்ட டாரிஃப் போடுறதா வந்து கன்சிடர் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை வந்து இந்தியன்ஸ் வந்து இம்போர்ட்டுக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸோட இம்போர்ட்டுக்கு வந்து டேக்ஸை குறைக்கலன்னா அவங்களும் ரெசிப்ரோகேட்டிவ் டேக்ஸ் வந்து போடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது காரணமா வந்து ஃபார்மாசூட்டிக்கல் செக்டார்ஸ் எல்லாம் நல்லாவே வந்து அதில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து டாக்டர் ரெட்டியை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டாக்குமே வந்து கிட்டத்தட்ட அவங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் அவங்களோட நல்ல சப்போர்ட் லெவலான 1150 கிட்ட வந்து வந்துட்டாங்க. ஸோ தொடர்ந்து கூட குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ், சன் பார்மாசூட்டிக்கல், ஸ்டோர் அண்ட் ஃபார்மா இவங்கெல்லாம் வந்து ஜென்ரிக் மெடிசன்ஸ்ல இல்லாததுனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பிரைஸ் வந்து அந்த அளவுக்கு அடி வாங்காது. ஒருவேளை வந்து அவங்க டாரிஃப் போட்டாலுமே அடி வாங்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியால இருந்து அவங்க இம்போர்ட் பண்றது பாத்தீங்கன்னா 60% கிட்ட வந்து ஜென்ரிக் மெடிசன்ஸ் தான் இம்போர்ட் பண்றாங்க. ஜென்ரிக் மெடிசன்ஸை வந்து யாரு வந்து யூஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அது வந்து லூப்பினும் அரபிந்தோ ஃபார்மாவும் தான். ஸோ இந்த 2 ஸ்டாக்கும் வந்து நல்லா அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபியூச்சர்ல. ஒருவேளை வந்து ட்ரம்ப் டாக்ஸ் வந்து அதிகரிச்சாருன்னா. ஸோ இந்த வந்து நம்ம ஒரு வாய்ப்பா கன்சிடர் பண்ணிக்கலாம். டாக்டர் ரெட்டி ஒருவேளை இவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்க முடியலன்னா ஃபார்மா பீஸ் கன்சிடர் பண்ணலாம். அதெல்லாம் வந்து பை ஆன் டிப்ஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணிக்கிட்டா லாங் டேர்ம்க்கு நல்லாவே நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும். நன்றி மக்களே! மீண்டும் ஒரு நல்ல காணொளியில சந்திப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. உங்களுக்கு பங்குச்சந்தை முதலீட்டுல சந்தேகங்கள் இருந்தா செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை தொடர்பு கொள்ளுங்க.